தெற்கு வாசல் கோவில் அமைஞ்சிருக்கு. கோட்டு கேட்ட கால பகுதியிலே இது ஒரு சிவன் கோயிலாக இருந்தது. தனி வழியாக தான் கிடக்கான ஊற்றியாக கிடக்கு. யாழ்ப்பாணம் அளவில் குப்பை தான் போட்டு வச்சுருக்குறாங்க. இதை க்ளீன் பண்ணால் தான் நாங்கள் நாட்டுக்கு வெளிநாட்டுக்காரங்க வருவான். சுவாமி ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இது உள்ளாந்தர் காலத்தில் கட்டின நாங்கள் இங்காலாம் போக போகிறோம். இங்கால கிடக்கிறத போய் பார்த்து போடுவோம். என்ன கிடக்குது ஐயா? என்ன கிடக்கு? கோயில் இருக்கான். இதில் வந்திருக்கு. இன்றைக்கி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கோட்டை முனியப்பர். இந்த கோயில் முதல்ல ஒரு சிவன் கோயில் தான் இதில் இருந்ததாம். இதை வரலாறு பட்டு விளங்குது. இதான் அந்த கோட்டையோட தெற்கு நுழைவாயில். அந்த கோட்டையை சுற்றி பக்கத்தில் இருந்ததால் அந்த கோட்டையை ஆட்சி செஞ்சாக்களோட ஒரு காவல் தெய்வமாக தான் இதை வச்சு பார்த்துருக்கணும். அப்போ அவ்வளோ வரலாற்று சிறப்பு. வணக்கம் இனிமையுறவுகளே, கம்பெனி பிளக் சேனலாக இருந்திருக்கேன். நான் இதுவரை காலம் கோயில் திருவிழாக்கள் மட்டும்தான் திருவிழாக்களையும் அரசியல் சம்பந்தமான வீடியோக்களையும் இந்த யூடியூப் தளத்தினராக பதிவிட்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளுடைய ஈழத்தில் இருக்கிற ஆலயங்களை பற்றி, ஆலயத்தோட வரலாறை பற்றி தேடி கொண்டு வரலாம்னு ஒரு இதில் வந்திருக்கு. இன்றைக்கி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கோட்டை முனியப்பர் சுவாமி ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். இது உள்ளாந்தர் காலத்தில் கட்டின கோட்டையிலே தெற்கு வாசல் கோவில் அமைஞ்சிருக்கு. கோட்டு கேட்ட கால பகுதியிலே இது ஒரு சிவன் கோயிலாக இருந்தது. இப்போ முனியப்பர் கோயில், அதுக்கப்புறம் உள்ளாந்துட்ட காலத்தில் மாறி இருக்குது. இந்த கோயிலுடைய வரலாறு பற்றி முழுமையாக இந்த வீடியோவை பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி எவ்வளோ ஒரு கோயில் பற்றின வீடியோ பார்க்கணும் என்று தெரிஞ்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம். அடுத்தடுத்து நான் இந்த கோயில் போடணும்னு நினச்சிருந்தோம். நான் அந்த கோயிலுக்கான வரலாறு தெரிவித்து தரேன். இது உண்மையிலே ஒரு ஈழத்து சொத்து இதெல்லாம் போட்டி பாதுகாக்க வேண்டியது. இப்போ நிறைய தமிழக சொத்து எல்லாமே அழிந்து கொண்டு ஆரம்பிச்சு எங்களுடைய தொன்மை மிக்க வரலாறு மிக்க இந்த கோயில்கள் ஆலயங்கள் எங்களோட சொத்துக்களை நாங்கள் தான் பாதுகாக்கணும். இந்த காணொலியில் ஒவ்வொன்றோட சொல்லிக்கொண்டு வரேன். நீங்களும் இந்த வீடியோவோடு மறக்காமல் பார்த்துக்கொண்டு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தனி வழியாக தான் கிடக்கான ஊற்றியாக கிடக்கு. யாழ்ப்பாணம் அளவில் குப்பை தான் போட்டு வச்சுருக்குறாங்க. இதை க்ளீன் பண்ணால் தான் நாங்கள் நாட்டுக்கு வெளிநாட்டுக்காரங்க வருவான். அவ்வளோ பெரிய ஹட்டிடம் கட்டியும் பேர் இல்லை. ஏன்டா இங்கே குப்பை கிடக்குங்க. நீங்கள் இல்லை நீ பார்த்தாங்களா கோட்டைக்கு போகிறது. நாங்கள் இங்காலாம் போக போகிறோம். இங்கால கிடக்கிறத போய் பார்த்து போடுவோம். என்ன கிடக்குது ஐயா? என்ன கிடக்கு? கோயில் இருக்கான். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரே இந்த பச்சை தண்ணியண்ட வடிவாக தான் கிடக்கானா உள்ளுக்கு சரியான ஊத்தையும் பாசியுமா இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி பச்சை வெள்ள தண்ணி பச்சை தண்ணியாக உள்ளுக்கு பாசி இருக்குதா? பச்சை தண்ணியாக கிடக்கு. பெரிய ஹாட்டுதான் பங்காள் சைட் வாகனங்களுக்கு. இதாதான் கோயிலுடாக்கா. வாகனங்கள் லைசன்ஸ் ஓடி பழகினா லேர்னர்ஸில் இதெல்லாம் கிடக்கு அந்த கோயில். இதுக்குள்ள பஸ் நிற்குது, சிடிவி பஸ் நிற்குது. பஸ்ஸே தெரியலன்னா பஸ்ஸை காட்டுறேன். இதுக்குள்ள வேறு குட்டி வாகனம் நிற்குது. அதுக்குள்ள கோயிலுடாக்கா. ஒருக்கா வந்துட்டு நாங்கள் வாசல் உள்ள போட்டோம். கோயிலை பார்த்துட்டு டே உள்ளுக்கு போ. ஜெஃப்னா லைப்ரரிக்கு முன்னே கிடக்கு. இந்த சிற்றுண்டி சாலைக்கு முன்பாக
இது லைப்ரரியோட பின்பக்கமாகும். பின்பக்கமாக முன்பக்கம் தான். அது அங்காளி பக்கத்தால் போகணும். இது கோயில் முன்னுக்கே ஒரு சிலையெல்லாம் வச்சிருக்கேன். ஆக்கள் நிற்கிறான் கொஞ்சம் பெரிய கோயில். இந்த ஒரு க்ரௌண்ட்ஸும் கூட துரியப்பா, அது என்ன ஸ்டேடியம்? துரியப்பா ஸ்டேடியம். இப்போதான் நடக்குது இதுக்குள்ள துரியப்பா ஸ்டேடியத்துக்குலாம் வாகனம் ஓட்டி பழகினேன். வாகனங்களுக்கு கோயில் இருக்குது இதுக்குள்ள. சின்ன கோயில் தான், போய் பார்ப்போம் உங்களுக்கு கோயிலை. கோயிலுக்கு வந்தாக்களோ இல்லாட்டி வாகனம் மூட பழக்கம் வந்தாக்களோ இது எவ்வளோ பேர் வாகனம் பழகம். திருவாலை முருகா முனியப்பன் கோயிலுக்கு வந்து முருகா கூப்பிடுறீங்க. இந்த கொடுமை முனியப்பா, அதான் முனியப்பா முருகன் கோயிலுக்கு போனதானே முருகன்ற பற்றி அப்படியே என்னது முருகா வாதனிகளை கலட்டி விட்டு உள்ளே செல்லது. வீடியோ பார்க்குறாக்கெல்லாம் கலட்டி போட்டு பாருங்க. முனியப்ப சுவாமி கோயில் அதுலேயே போட் போட்டுருக்கு. செருப்பா கழட்டி போட்டு வரட்டான். செருப்பா கழட்டி போட்டு போவோம். கோயிலையும் சுத்தம் பண்ணுறதுக்கு ஆக்கள் இல்லை. டாக்கடை கொண்டு வெளியில் வெயில் என்றபடியாக உள்ளுக்கு இருட்டாக்கடை காலையில் தெரியுது சாமி. நான் கோயிலை வெளியே சுற்றி பார்த்துட்டு உள்ளுக்கு போவோம். நல்ல ஹாத்து. அது என்ன கோட்டமாக இதை கூடக்கு இது கோட்டையோட பின்பக்கமோ அந்த நாங்கள் தூரத்தில் பார்க்க தெரிஞ்ச கோட்டை இதல்ல ஏறுவோமே கோயிலுக்கு. அதுதான் எங்கள் பின்னாடி கிடங்கள் வந்துடுது பயமாக கிடக்கு. கீழே விழுந்து குதிப்போம். குளமோ கோயில் சைட்டாக வந்தால் இங்கே ஏதோ தெரியுது வித்தியாசமாக கிடக்குடா. என்ன என்ன இருக்கும் அது? இன்றைக்கு தான் பாரும் நானும் இது ஒரு குட்டி கோயில் பார்க்குற ஆசையாக இருக்குது. என்னன்னா இந்த சத கோயிலுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா குளம் தான். குளம் அந்த கோட்டையோட பின் குளம் நினைக்கிறேன். கோட்டையில அதாவது டிக்கெட் எடுத்துக்கணும். அதுக்காக யாரும் பியருங்குடி கோயில் இது பியரும் குடிக்கிறாங்க. எல்லா கிடக்கு இல்லைன்னா இந்த கோட்டைக்கு டிக்கெட் கொடுத்து காசு போடாக்கல இந்த முனியப்பன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா பின்னால் காஞ்சி போகலாம். அது போகுமே மேலால ஓட்டாட வேண்டாம் காலாம் அங்கே இந்த ஹோட்டலோட பின் பக்கம் நல்லா கிடக்கு. தண்ணி சுத்த வர ஏதோ கயிறெல்லாம் கட்டி வச்சிருக்கணும். நீ எப்போ இருக்கோம் அதுக்கெல்லாம் பாஞ்சு போகல. அது ஓ இது நிலம் அது நிலமா அப்படி இது வராது. அதான் அதுக்கால முறையாக வச்சு அவன் பாச அப்படிக்குள்ள போக இருக்கா என்ன போகிறது பின்பக்கத்தாலையும் மக்களும் போயிடல தான் இதுக்குள்ள அங்கே போகலாம். இதுக்கு சாமி யோசிச்சுப்பேன் அவன் எவ்வளோ அந்த அதால் ஃபாலோட ரெண்டு பேர் வரையும் நமக்குலாலே ஆமிக்கார்ட்ட போஸ் இப்போ ஆமிக்கார் மட்டும் பின்பக்கத்தால் போவீங்கம்மா. நாங்கள் அதால் சுற்றி வரைக்கும் அதில் ஒருத்தன் இருப்பான் செக்யூரிட்டி கார்டு போட்டுக்கொண்டு. அதில் ஒருத்தன் செக்யூரிட்டி கார்டு போட்டுக்கொண்டு இருப்பான் தெரியுமே. அதான் இதால் இல்லை அதால் போங்கோண்டு பாதை காட்டினான். இது இதால் இல்லை அதால் என்று பாதை காட்டினான். அந்த பாதை என்னங்கிறேன் இது எந்த பாதை அந்த அதால் விதைக்க நாங்கள் ஒரு முதல் தர வேண்டாம் அளவு பண்ண முதல் வந்தா கும்பிடும் வாடி வாயிரா சாமி. கிட்ட தானே வேண்டாம்
சேர்ந்து குதிச்சா அதான் குதிக்கலாம் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் அதில் ஒரு ஆமிக்காரெல்லாம் போய் உங்களை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளாலேண்ணா போகிறாங்க அவங்கள ஆமிக்கார இதுக்குள்ளால போகிறாங்க கோட்டைக்குள்ளே. நாங்கள் போனோம் எங்களை போயிட்டு என்ன செய்வானோ தெரியும். ஆமிக்கார ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டம் அவனை அதுக்குள்ளே வேலை செய்கிறவன் இருப்பானோ சொல்லிடாதேண்ணா. இதான் கோட்டைக்கு போகும் பின்பக்க பாதை. டிக்கெட் இல்லாமல் கலரா போகிறாங்க போங்க. யாழ்ப்பாணத்தை திருத்த இயலாது. அந்த அதுக்குள்ள நீந்தி போமே வேண்டாம் வேண்டாம் ஜம்ப நீனு அதான் மெயின் பாரு. சரிக்கு கோயில் எடுக்க வந்த நாங்கள் கடைசியாக கோட்டையோட பின்பக்கத்தை எடுத்து கோட்டைக்குள்ளே கலரா போகிற வழியும் கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து இது ஆஞ்சநேயர்ட்டு வேணா நீங்கள் தானே ஆஞ்சநேயர் பக்தன் கும்பிடுங்கோ. கையாங்க கட்டி போட ஆஞ்சநேயர் பக்தன் சொல்லக்கூடாது. அது சரி ராமன் 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 ஆஞ்சநேயன் தான் ராமன் பக்தன் தானே ஆஞ்சநேயர். அனுமான் சாமி அவரை வாகனமாக உள்ளுக்குள்ளே நிற்கிது. அப்போ இங்கே சாமி கும்பிட்டு சுற்றுறா திருவிழா நடக்கிற கோயில். சின்ன சின்ன சாகுது வாகனம். ஓ இப்போ நீங்கள் கோட்டைக்குள்ளே போக ஆசைப்படுறீங்களா? கோட்டைக்குள்ளே போவோமா? கோட்டைக்குள்ளே போய் 2 நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் இருப்போமா? முன்பக்கத்தாலே அது முன்பக்கத்தால் போய் ஃபுல்லாக வீடியோ போடுவேன். புல்லுக்கு போய் பார்ப்போம். இதுக்குள்ள ஏன் இருக்கும் வீடியோ எடுக்க தடை வேண்டி இருந்தால் டக்குனு ஃபோன் ஆஃப் பண்ணுவான். முனி அப்புறம் கோயில் உள்ளுக்கு இருக்கிற ஈஸ்வரட்ட இதெல்லாம் உங்கள் சிவன் இதுவும் இருக்கு. வைரவர் யாழ் கோட்டை ஸ்ரீ முனியப்பநாதர். சின்ன கோயிலாம் நல்லா இருக்குது. ஒரு தூரம் இல்லை. இந்த மனசு கஷ்டமாக இருக்கிறேன்னு சொல்கிறாக்கலாம். வந்து இருந்து கொஞ்சம் இருக்கலாம். நித்திரையும் கொள்ளலாம். ஒரு ஒன்று கேட்க மாட்டோம். அங்கே நித்திரை கொள்ளி நான் ஏற்கனவே ஆக்கள் இருந்து சின்ன கோயில் நல்ல வடிவாக இருக்குது. பச்சைகளண்டு இருக்குது. எடுத்த குடியப்பம் சரி பண்ணுறோம். கோயிலுக்குள்ள ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. சின்ன மண்டபம். இன்னொரு கோயில் ஒன்றுடா. சரி அதே அந்த கோயில் தான். இந்தியாவில் இன்னொரு வைரவர் தானே. வைரவருக்கு வச்சிருக்கேன். நல்லா கிடையாது. கூடு பாப்பா கோயிலில் வரலாறு சொல்லுவாரண்டா கேட்டு சொல்கிறேன். இது ஜாழ்ப்பாணம் முனீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயம் வந்து இங்கே உள்ளாந்தட்ட கோட்டையுடைய தெற்கு நுழைவாயில் அங்கால இருக்குது. தெற்கு நுழைவாயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிறதால இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோயில்னு சொல்லினா நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம். இந்த கோயில் முதல்ல ஒரு சிவன் கோயில்.
சிவன் கோயில்லாம் இதில் இருந்ததாம். இதில் வரலாறு வந்து போர்த்துகேயர் வாரத்துக்கு முன்னுக்கே இந்த கோயில் இருக்குன்னு சொல்லினான். அதுக்கு பிறகு தான் இந்த கோயில் அப்போவே சிவன் கோயிலாக இருந்திருக்கு. அந்த கோயில் பிறகு இப்போ காலம் போக போக முனியப்பர் கோயிலோடு மாற்றிருக்கிறான். இது அந்த கோட்டையில் தெற்கு நுழைவாயில். மற்றது போகிறது ஆக்கள் போகிறது முன்பக்கம். இது தெற்கு நுழைவாயில். இது வந்து போர்த்துகேட்ட காவல் தெய்வமாக இருந்திருக்கு அந்த காலத்தில். இது எல்லாமே கர்ண பரம்பரை என்ற ஒரு கதையில் இருந்து தான் இது சொல்லினோம். இது முதல்ல ஒரு சிவன் கோயிலாக இருந்ததாம். இப்போ ஒரு முனியப்பர் கோயிலாக இப்போ இங்கே மாற்றப்பட்டு விளங்குது. இதான் அந்த கோட்டையோட தெற்கு நுழைவாயில். தெற்கு நுழைவாயில் அந்த கோட்டையை சுற்றி பக்கத்தில் இருந்ததால் அந்த கோட்டையை ஆட்சி செஞ்சாக்களோட ஒரு காவல் தெய்வமாக தான் இதை வச்சு பார்த்துருக்கணும். அப்போ அவ்வளோ வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில் தான் இது. இந்த கோயிலை பற்றி கல்வெட்டுகள் கூட இருக்கா. புதைபொருள் சின்னமும் கல்வெட்டுகளும் இருக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு சாட்சியும் இல்லை. இதை ஒரு சாட்சியுமே இல்லைன்றாலும் இது ஒரு பழமையான கோயில் நம்ம பார்க்கவே தெரியுதுங்க. கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குன்றபடியால் இது கட்டாயம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்கிறதுக்கு ஒரு வரலாற்று கதை ஒன்று இருக்கும். ஆனால் அந்த கதையெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணம் என்றாலே தமிழற்ற வரலாறை மூடி மறைக்கிறது தான் இவங்களோட குறிக்கோளாக இருந்திருக்கும். அப்படியே இந்த வரலாறுகளும் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டை வந்து 1621ஆம் ஆண்டு தமிழரசர்கிட்ட இருந்து யாழ்ப்பாண ராஜ்யத்தை கைப்பற்றிய போர்த்துகீசர் தாம் தங்கியிருந்து ஆட்சியை நடத்துவதற்காக கட்டியிருக்கணும் இந்த கோட்டையை. அதற்கான கட்டிடத்திற்கு முருங்கை கற்கள் மற்றும் அகண்ட கற்களும் காங்கேசந்துறையிலிருந்து வரப்பட்டு இருந்தன. காங்கேசந்துறையிலேருந்து தான் இதுக்கு கல் வந்திருக்கு. அதுக்கு பிறகு 1658ஆம் ஆண்டு கோட்டையை கைப்பற்றி ஒல்லாந்தர். இதுக்கு முதல் போர்த்துகேயர் கட்டிய அந்த கோட்டை, பிறகு ஒல்லாந்தர் அதை நவீனமயப்படுத்தி அதுக்கு பிறகு ஐங்கோண வடிவில் கற்கள் அமைத்த இதுதான். இப்படி ஐங்கோண வடிவில் வந்து இந்த கற்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இது பாதுகாப்பு அரணாகவும் ஆட்சியை நடத்துகிற ஒரு நிர்வாக மையமாகவும் இருந்ததால் இது ஒரு ராசவாசல் என்று பேர் கொண்ட அழைச்சவை அந்த கோட்டையை. இப்படி இந்த ராசவாசலுக்குள்ள ஆட்சி புரிந்த ஒரு ஒல்லாந்தர் தான் இந்த யாழ்ப்பாணத்து மக்களோட நல்ல யாழ்ப்பாணத்து மக்களிடையில் ஒரு நல்ல மதிப்பு வரணும் மரத்துக்காகத்தான் இந்த முனியப்பர் கோயிலை கட்டினது. அப்போ சிவன் கோயில் இது, முனியப்பர் கோயில் இல்லை. அப்போ இந்த கோயில் சிவன் கோயில், இப்போ தான் முனியப்பர் கோயில். இது ஒரு சும்மா சின்ன ஒரு குடிலாக தான் இருந்திருக்கு. அப்போவே அவர் கட்டினது தான் இன்றைக்கு முனியப்பராக வந்திருக்கு, முனியப்பர் கோயிலாக வந்திருக்கு. கோட்டைக்கும் இதுக்கும் அவ்வளோ ஒரு சம்பந்தம் இருக்குது, தொடர்பு இருக்குது. இந்த யாழ்ப்பாணத்து கோட்டைக்கும் கோயிலுக்கும் அவ்வளவு நெருங்கின ஒரு கதை ஒன்று இருக்குது. ஆனால் இதுக்கான ஆதாரங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லினோம். இது ஒரு அரச நிலத்தில் கட்டப்பட்டிருந்ததுக்கு பிறகு இது 1979ஆம் ஆண்டு தான் வந்து இந்த காணி வந்து அரசால் இந்த கோயிலுக்கு சொந்தமானது கொடுத்துருக்கணும். நடந்த யுத்தத்துலேயும் தாக்குதல், செல்வீச்சு, ஹெலிகாப்டர் இது எல்லாத்துலேயும் கூட இந்த ஆலயம் வந்து ஒரு சேதமும் இல்லாமல் அப்படியே இருந்தேன்னு சொல்லினோம். ஒரு இதுவுமே அடக்கலையாம் இந்த கோயிலுக்கு. அப்போ அந்தளவுக்கு இது போர்த்துகேயர் காலத்தில் சிவன் கோயிலாக இருந்தது, ஒல்லாந்தட்ட காலத்தில் இது முனியப்பர் கோயிலாக செஞ்சிருக்கணும். போன நிமித்தம் இப்படி இருக்கணும்.
இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோயிலை என்ன இப்படியே நாங்கள் ஒரு மக்கள் ஒருத்தரும் வராமல் கவனிக்க விட்டோம்னா அது அப்படியே திருப்பியும் ஒரு இந்த அரசாங்கத்திற நிலைப்பாட்டில் ஒரு கோயிலை பறிவுறுத்து கொண்டிருக்கிறோம். குருந்தூர் மலை அதே மாதிரி எங்களை தையிட்டி போட்டுதாங்கால ஒன்று போகாமல் ஒவ்வொரு இடத்தோட ஒவ்வொரு சொத்தையும் பாதுகாக்கணும். அதால் இந்த மாதிரி இருக்கிற கோயில்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாங்கும்.